ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் மேச ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேச ராசிக்கு தற்போது கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை சாதகமின்றி இருக்கிறதா என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேசராசினியர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இருக்க ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேசராசினியர்களே, தற்போது உங்களது நிலைமை, உங்களது பொருளாதாரம், உங்களது சந்தோஷம், உங்களது நிம்மதி, இது அனைத்தும் நிலையான வாழ்க்கை நீடிக்குமா நீடிக்காதா? மேசராசினியர்களே, உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கும் அனைத்திற்குமே நீங்கள் மற்றும் நீங்கள் பேசும் வார்த்தையே காரணமாகும். எவ்வளவுதான் சந்தோஷம் இருந்தாலும் உங்கள் வாழ்வில் உங்கள் அழிவிற்கு உங்கள் வாயே காரணம். நேயர்களே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? கோவிலாக போகிறோம், தானம் செய்கிறோம், வேண்டுதலை நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்வில் ஏன் இவ்வளவு சோதனை காலம்? ஏன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் வாழ்வில்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எங்கள் வாழ்க்கையில்? அப்படி நினைக்கிற மேசராசினியர்களே, பல ஜோதிடம் பார்க்கிறோம், பல வழித்தலங்களை பின்பற்றுகிறோம். ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. மேசராசினியர்களே என்ற நினைவில் நீங்கள் கண்டிப்பாக பல முனைகளில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி தான் நேயர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் பாதை, உங்கள் கால்களில் முள்கள் குத்தலாம், இரத்தம் வரலாம். ஏன் எனக்கு நேர்மறையாக நடக்கிறது என்ற வருத்தங்கள் அதிகமாக இருக்கலாம் உங்கள் மனதில். ஏனென்றால் மேசராசினியர்களே, உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் வீழ்த்துவதற்கு வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. நேயர்களே, நீங்களே உங்கள் எதிரி. ஏனென்றால் உங்கள் வாயால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாயால் உங்கள் வார்த்தைகளாலும் எதை மறைத்து வைக்க வேண்டிய ரகசியங்களை நீங்கள் மறைத்து வைக்காமல் வெளியே சொல்லிவிடுவீர்கள். ஆகையால் உங்கள் எதிரிகள் உங்கள் பலவீனத்தை கண்டிப்பாக எளிதில் புரிந்து கொள்வார்கள். உங்கள் பொருளாதாரத்தையும் சொல்லிவிடுவீர்கள். நீங்கள் உங்கள் கஷ்டங்களையும் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். உங்களது வீக்னஸ் பாயிண்டை எதிரிகள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். உங்கள் வாயால் சந்தோஷமாக வாழ்கிறோம், நாங்கள் பல வழிகளில் லாபம் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பிஸ்னஸிலோ, வேலையிலோ, மற்ற செயல்களிலோ கண்டிப்பாக நீங்கள் பல துறைகளில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அது எளிதில் நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைக்காமல் இருப்பதே உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட். அதை கட்டுப்படுத்தாமல் உங்களுடைய சுற்று இருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் நீங்கள் எளிதாக ஈஸியாக சொல்லிவிடுவீர்கள். இதனால் உங்களை சுற்றி பொறாமை அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் கண்டிப்பாக நீங்கள் எப்போது விழுவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். நீங்கள் எப்போது அழிவீர்கள் பல வழிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். மேசராசினியர்களே, நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்கள். நீங்கள் தைரியம் உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பயமின்றி செய்பவர்கள். நீங்கள் வேகம், செயல்திறம், உடனே எடுத்து செயல்படக்கூடிய ஒரு வீரியமிக்கவர்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்னும் அதிக அளவில் உங்கள் மனதில் இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அது தலைமை தாங்கும் திறனும் ஆற்றலும் உங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நீங்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்லக்கூடிய தகுதியானவர். நீங்கள் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு எளிதில் இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் சிலரிடம் கலந்து யோசிக்க வேண்டும் எண்ணம் உங்களிடம் இருக்கும். அதுவே உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட். கோபம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிடும். நேரங்களில் அவசர முடிவுகள் எடுத்து விடுவீர்கள். சில நேரங்களில் கடுமையாகவும் பேசக்கூடியவர்கள். நீங்கள்
உண்மையாக அன்பு கொடுப்பவர்கள் நீங்கள், கண்டிப்பாக உண்மையாக நேசிப்பவர்கள் நீங்கள். ஆனால் கோபம் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் வருவதை பார்க்க முடியும். புரிதல் இருந்தாலும் நல்ல குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இவ்வளவு அழகானவர்கள், இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அனைத்தும் அந்த 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 சிவபெருமான் உங்களுக்கும் அந்த அந்த திருப்பதி ஏழுமலை என்ற உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் பாக்கியங்களும் கொடுத்திருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் இன்னும் பல வழிகளில் நீங்கள் ஏற்றத்தை அடையக்கூடிய பாக்கியமும் கிட்டக்கூடிய வழிகளில் பிறந்துள்ள உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். எதை எடுத்து செய்தாலும் தானே தன்னுடைய செயல்களால் செய்ய வேண்டும் என்ற ஆற்றலும் உடையவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் மேசராசினியர்களே, நீங்கள் எதை மறைக்க வேண்டும், எதை நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும், எதை நாம் வெளியே சொல்ல வேண்டும், எதை வெளியே சொல்லக்கூடாது என்பது சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வீக்னஸ் என்றால் நீங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா அழகாக வளர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுவீர்கள். நீங்கள் எந்த வழிகளில் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் அதையும் நீங்கள் மற்றவர்கள் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் அந்த மற்றவர்கள் உங்களை தாய்ந்து பேச மாட்டார்கள். அவர் உங்களை வீழ்த்த வேண்டும், உங்களை தரையில் உட்கார வைக்க வேண்டும், உங்களை தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் செயலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்கும். ஏனென்றால் இந்த விருப்பம் ஏனென்றால் நீங்கள் தன்னுடைய செயலால் அனைத்தும் செய்வார். மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய செயலாலும் உங்களுடைய வெற்றியாலும் உங்களுடைய தகுதியாலும் நீங்கள் முன்னேறக்கூடியவர்கள். அதுவே மற்றவர்களுக்கு பிடிக்காது. அதுவே மற்றவர்கள் உங்களை வெறுக்கக்கூடிய குணங்கள், உங்களை வீழ்த்த வேண்டும் குணங்கள். இவன் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இவனால் மட்டும் அனைத்தும் செய்ய முடிகிறது, எங்களால் செய்ய முடியல, இவனால் எல்லாம் அனைத்தும் செய்ய முடியாது. அப்போது அந்த வழிகள் அவங்களோட மனதில் இருப்பதால் நீங்கள் எந்த வகைகள் விழ வேண்டும், எந்த வகைகள் உங்களை பாதிக்க வேண்டும், எப்போது உடல் சோர்வால் நீங்கள் விழுவீர்கள், கீழே விழுவீர்கள், அதை பார்த்து ரசிக்க வேண்டும் எண்ணங்கள் பலம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். மேசராசினியர்களே, அந்த அளவுக்கு தாக்கங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. அதை இயல்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேலும் 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 தோல்வி அடைவது உறுதி நேயர்களே. மேசராசி நேயர்களே, எந்த ஒரு பண விஷயமா இருந்தாலும், பொருளாதார விஷயம் இருந்தாலும், நிதி பிரச்சனை இருந்தாலும், உங்களுடைய குடும்ப பிரச்சனை இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக அதோடு உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை உங்களை சுற்றி இருப்பவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள். அதுவே உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு வழிகளை அவங்களே தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். எந்த வழிகளில் விழ வேண்டும், அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு நாம் சொல்லி மற்றவர்களை அந்த விஷயத்தை பரப்பி கண்டிப்பாக உங்களை வீழ்த்தக்கூடிய நிலை காத்திருப்பார்கள். ஆகையால் இந்த நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கணும். உங்களுடைய விஷயத்தை, குடும்ப விஷயத்தையும் சரி, உங்கள் நிதி நெருக்கடியும் சரி, உங்களுடைய பொருளாதாரமும் சரி, நீங்கள் எந்த வழிகளில் நீங்கள் துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கலாம் அதையும் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்க வேண்டும். தற்போது உங்களுக்கு நேரங்காலங்கள் உங்களுக்கு சாதகமான நிலை அல்ல நேர்களே. உங்களுக்கு தற்போது நீங்கள் பாதகங்களை அடையக்கூடிய நிலை தற்போது நிலவ உள்ளது. இதுவரை நீங்கள் பொருளாதாரத்திலையும் இதுவரை நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொருளாதாரம் ஈட்டி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்க இருக்கும் காலம் உங்களுக்கு சாதகமின்றி இருப்பதை நீங்கள் அறிய முடியும். கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்துள்ளது நேயர்களே. ஏனென்றால் தற்போது உங்களுக்கு கிரகமைப்பு கும்ப ராசியில் கண்டிப்பாக புதனும் செவ்வாயும் ராகும் அமர்ந்திருந்தாலும் உங்கள் மேச ராசிக்கு உங்கள் ஸ்தான அதிபதி லாபத்தில் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானும் சூரியனும் மீன ராசியிலும் உங்கள் ராசியில் சுக்கிர பகவானும் உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுக்கு குரு பகவான் என்று அழைக்கப்படும் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கேது பகவான் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு பகவானும் கன்னி ராசியிலும் சந்திர பகவான் தற்போது அமைந்துள்ள நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு அமைந்திருக்கும் கிரக நிலை உங்களுக்கு இந்த வருடம் இவ்வாறு இருக்கிறது. உங்களுக்கு மேலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, உங்களுக்கு சாதகமின்றி இருப்பது என்று இருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிற நேயர்களே. கண்டிப்பாக பாருங்கள். நீ சொல்லும் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். நீ இல்லை என்றால் கண்டிப்பாக நடக்க இருக்கிறது நேயர்களே. கண்டிப்பாக இனி வரும் சொற்களும் வார்த்தைகளும் கண்டிப்பாக உண்மை சத்தியம் நேயர்களே. இதுவரை பல சந்தோஷம் மகிழ்ச்சி, கண்டிப்பாக குறைவில்லாத மகிழ்ச்சி சிலர் இருந்திருக்கலாம்,
சிலர் கஷ்டம் துன்பம் அடைந்து கொண்டிருக்கலாம். சிலரால் வெறுத்து கொண்டிருக்கலாம். சிலரால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். சிலரால் நீங்கள் பண மோசடி ஏற்பட்டிருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலன்னா ஏற்பட போகிறது நேயர்களே. சோதனை காலம் ஆரம்பிக்க இருக்கிற. ஏனென்றால் உங்களுக்கு விரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு 7.5 வருடம் சனி பகவானின் தசை ஆரம்பம் தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு 7.5 நாட்டு விரயச்சனியிலும் உங்களுக்கு அதன் பிறகு ஜென்மச்சனி, அதன் பிறகு உங்களுக்கு பாதச்சனி, 3 சனி பகவான் உங்களுக்கு பல சோதனைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு கர்ம பலனையும் கொடுக்க இருக்கிறார். நீங்கள் செய்த கர்ம பலனை உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார் நேயர்களே. உங்களுக்கு சோதனைகள் பணச்செலவு கண்டிப்பாக அதிகமாக அதிகரிக்க உள்ளது. பணச்செலவு, தேவையற்ற செலவுகள் கண்டிப்பாக கைகூடும். உங்களுக்கு சேமிப்பு குறைவாக இருக்கும். என்னதான் நீங்கள் சேமித்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணச்செலவு ஒன்று உடல் உபாதைகளும் ஏற்படலாம். இல்லை கொடுத்த இடத்தில் பண மோசடி, இல்லை பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற வராமல் இருக்கலாம். இல்லைனா பலத்தால் கண்டிப்பாக பல தோல்விகள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் முற்றுக்கடை போட இருக்கிறார் சனி பகவான். கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடன் வாங்குவதிலும் கண்டிப்பாக கடன் வாங்கியிருந்தாலும் அதை கட்ட முடியாத சூழல் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகமாக உருவாக போகிறது. மனதில் பயம், மனதில் கவலை ஏற்படக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. தனிமையை உணர்வீர்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தை விழப் போகிறீர்கள். நெருங்கியவர்களிடமிருந்து கண்டிப்பாக தூரம் செல்லக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடக்க இருக்கிறது நேயர்களே. உங்களை நம்பியவர்களை கண்டிப்பாக கைவிடப் போகிறீர்கள். உங்களை சுற்றிருக்கும் அனைவரும் உங்களை வீழ்த்தக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. உடல் நலம் கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும். உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உடல் நலத்தில் சோர்வை, உடல் உபாதைகள் ஏற்பட போகிறது. தூக்கம் இல்லாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். உங்களுக்கு கால்களில் பிரச்சனை ஏற்படும். மூட்டுகளில் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் வயதானவர்கள் அனைவருக்கும் கால் பிரச்சனை ஏற்படும். மூட்டுகள் வலி ஏற்பட போகிறது. நீண்ட நாள் சிகிச்சை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள். கண்டிப்பாக உடல் உபாதைகள் கொடுக்கிற நரம்பு பிரச்சனை கொடுப்பார். கண்டிப்பாக எலும்பு ஜாயிண்ட் பிரச்சனை கொடுப்பார். இல்லை எலும்பு தேய்மானம் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு இல்லைனா விபத்து கண்டம் ஏற்படும் நேரங்களே. கண்டிப்பாக அந்த காலகட்டம் விரைச்சனி சனி பகவான் தொடக்கத்தில் ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு சோதனை காலம். நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து கவனமாக செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய துக்க செயலும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணிவிட்டால் அதுவே உங்களுக்கு அழிவு நிச்சயம். உங்களுக்கு வேலை தொழில் தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்பட்டு தீரும். முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் தாமதமாக கூடிய காலகட்டம். வெளிநாடு செல்வது இல்லை இடமாற்றம் போன்றவற்றை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக. அதுவும் உங்களுக்கு தோல்வியை கொடுக்க, சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்காது. பணியில் அழுத்தம் அதிகமாக ஏற்பட போகிறது. உங்களுடைய எதிரிகள், மறைமுக எதிரிகள் அனைவரும் கண்டிப்பாக பலமாக ஆகப் போகிறார்கள். உங்களை வீழ்த்துவது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உறுதி நேயர்களே. இது ஏன் நான் அடித்து உறுதியாக சொல்லுகிறேன் என்றால் சனி பகவான் உங்களுடைய கர்ம பலனை கொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் செய்த கர்ம பலன், நீங்கள் செய்த துன்பங்களும், நீங்கள் செய்த பொறாமை, பொச்சரும்பு, நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி இருந்தாலும், மற்றவர்களை துன்புறுத்தியிருந்தாலும், மற்றவர்களை கேலி செய்திருந்தாலும் அதற்கு அனைத்தும் மற்றவர்கள் துரோகம், ஏமாற்று பல மடங்கு பழுசுமைகளை சுமைத்திருந்தாலும் உங்களை மட்டும் சொல்லவில்லை, யாராக இருந்தாலும் இந்த பூ உலகில் பிறந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சனி பகவானின் கர்ம பலனை தப்பிக்க முடியாது நேயர்களே. ஆகையால் நடக்க இருக்கிறது. சிலருக்கு நடந்து கொண்டிருக்கும், சிலருக்கு நடக்கப் போகிறது நேயர்களே. இதெல்லாம் கவனமாக இருக்கிறார். நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தால் பல துன்பங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள். பின்னால் பேசுபவர்கள் அதிகமாக உங்களை சார்ந்து இருக்கப் போகிறார் நேயர்களே. இந்த காலகட்டம் உசாரான காலகட்டம். கண்டிப்பாக சனி பகவான் மேச ராசிக்கு பாதகாதிபதியாக வருவார். உங்களுக்கு லாபாதிபதியும் உங்களுக்கு பாதகம் மாரகாதிபதியும் வந்து விடுவார். சனி பகவான் சில நேரங்களில் உங்களுக்கு தடை, சோதனைகள் அதிகமாக கொடுக்கிறார். நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படும். லாபத்தில் செயல்படும் தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக தடைகள் ஏற்பட போகிறது நேர்களே. இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர வேண்டும்னா, இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் கண்டிப்பாக சில சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சில பரிகாரத்தை சனி பகவானுக்கு செய்ய வேண்டும். நீங்கள் சனி பகவான் எப்படி என்றால் மிக கடுமையான தாக்கத்தை முதலில் கொடுத்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய கர்ம பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அதிலிருந்து உங்களை காக்க, உங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமை, நிதானமாக அதை கடைப்பிடிக்க அதுவே அவருக்கு பிடிக்கும். இந்த நிதானம், கடமை, பொறுமை
மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது அனைத்தும் சனி பகவானுக்கு பிடிக்கும். காக்கைக்கு உணவிட வேண்டும். உங்களுக்கு சனிக்கிழமை சனி பகவானை வணங்குதல் வேண்டும். இது அனைத்தும் செய்தால் கண்டிப்பாக உங்களை நேசிப்பார். அவர் சனி பகவான் வழிபட வேண்டும். திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களை வழிபட வேண்டும். சனிக்கிழமை அன்று எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். சனி பகவானுக்கு 5, 7, 9 அன்று அளவில் உங்களுக்கு 11 அன்ற அளவில் நீங்கள் தீபங்களை ஏற்றி அவரை மகிழ்ச்சி செய்ய வேண்டும். கருப்பு உடை அணிந்து சனிக்கிழமை அணிந்து செல்ல வேண்டும். கருப்பு உளுந்து தானம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹனுமானை வணங்க வேண்டும். இந்த சோதனைகளை கண்டிப்பாக ஓரளவு நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் நேயர்களே. அவ்வாறு செய்தால் சனி பகவான் கண்டிப்பாக அந்த தாக்கத்திலிருந்து அவருடைய பிடியிலிருந்து ஓரளவு உங்களை பாதுகாத்து கொள்வார். உங்களை காக்க ஓரளவு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். உங்களுக்கு இந்த பிடியிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கொள்ள நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை கைவிடாமல் செய்யுங்க. சனி பகவானுக்கு கண்டிப்பாக விரதம் எடுங்கள். 3 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு அப்படி 9 வாரம் என்று கடைபிடித்து விரதம் எடுத்து அந்த அவருடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நேயர்களே. நம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு முக்கியமான உங்கள் வாழ்வில் வழிகாட்டியாக அமைய இந்த வீடியோ கண்டிப்பாக மேசராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் வாழ்வை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்த மேசராசினர்கள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் குடும்பத்து யாருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை ஏற்பட்டே தீரும். கண்டிப்பாக இது சத்தியம் நேயர்களே. இந்த பிரச்சனைகளை காக்க வேண்டும் என்ற அந்த பரிகாரங்களை செய்யுங்கள். சனி பகவான் வணங்குங்கள். யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கடுமையான தாக்கத்தை அனுபவிப்பீர்கள். நன்றி நேயர்களே, நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தெரிவிங்கள். உங்களுடைய சப்போர்ட் கொடுத்து என்றும் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவாக இருக்க வேண்டும் நேயர்களே. அனைவரையும் வேண்டுதல் வைத்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே, நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை பில் பட்டன் அழைத்து உங்களோட ஆதரவை கொடுங்க நேயர்களே. நன்றி, நன்றி, நன்றி.